அஞ்சலி மகேஷில் நாளைக்கு செம்ம மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். துளசி வெற்றியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் முருகன் வீரமாக மாசாக ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். செமையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி துளசி சொல்கிறாங்க. எதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, என்னோடய பிரச்சனை என்ன ஏதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லாதப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களே, இதை என் வாழ்க்கையில் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வெற்றி துளசிக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க யாருன்னு தான் இன்னமும் தெரியல. ஃபோனை வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் வெற்றி இந்த பக்கம் பரவாயில்ல, துளசிக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஃபோனில் பேசி இப்படியே அவங்க மனசை எப்படியாவது மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தா முருகன் கிட்ட அன்றைக்கி வம்பெழுத்த அதே ரவுடி மறுபடியும் வராங்க. வந்தோடனே மறுபடியும் முருகனை அடித்தோடனே அங்கே பக்கத்தில் பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க கரெக்டாக செமையாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்க முருகா, நீ எதுக்காக இவனுக்கிட்டலாம் அடி வாங்கிட்டு இருக்க? இவனுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாஸ்க் காட்டுறாங்கன்னு சொல்லலாம் அவங்க. அப்போ கரெக்டாக முருகா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது, நீ திருப்பி அடி, நீ அடிக்கிறத நான் பார்த்தாகணும்னு சொல்லி முருகனை வீரமாக மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் முருகன் டிஷ்ஷும்னு சண்டை போட்டோன்னே இந்த பக்கம் அவர் அந்த ரவுடி பயந்துட்டு ஓடியே போய்டுறாருன்னு சொல்லலாம். அவ்வளோதான், சூப்பராக சண்டை போட்டா, இப்படி தான் தைரியமாக இருக்கணும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் முருகன் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே க்யூட்டாக லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. அந்த சமயத்தில் தான் இங்கே மகேஷ் அஞ்சலி ஜோடி வீட்டில் தனியாக இருக்கிறப்ப அஞ்சலிக்காக சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு புடவை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அஞ்சலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷ் இங்கே ஹாலில் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டரில். அந்த சமயம் அஞ்சலி மகேஷ் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு ஆசையாக அப்படியே வராங்க. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படின்னு அஞ்சலி கேட்டோன்னே, தேவதை மாதிரி இருக்க, நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த புடவையை விட நீ கட்டினதுக்கப்புறம் தான் இந்த புடவைக்கே அழகு அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக எப்படியாவது நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும், எப்படி தான் என் வேலை இப்போ கூடி சீக்கிரம் விலக சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்லி சிவராமன் ஒரே கவலையோடு இருக்காங்க. ஏன்னா துளசி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடித்ததுக்கப்புறமாவது நமக்கு வேலை இல்லைன்னா கூட நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த பக்கம் மோனிகாவும் ஜெகனும் சரி, இப்போ தான் நமக்கு மீட்டிங் கிடச்சிருக்கு, எப்படியும் கூடிய சீக்கிரம் அவரை பார்த்து நமக்கு ப்ராஜெக்ட் நிச்சயமாக நமக்கு சாதகமாக கிடச்சிரும். அப்படி கிடச்சிட்டா இதில் நிச்சயமாக நம்ம பல கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷமாக மோனிகாவுக்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மோனிகாவும் நிம்மதியாக இருக்காங்க. எனக்கு என்ன தான் காசு பணம் கிடச்சாலும் எனக்கு தியா கூட இல்லைங்கிற வருத்தம் எனக்கு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக கவினை காட்டுறாங்க. கவின் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, என்ன பண்ணுறது, நான் செய்கிறது எல்லாமே தப்பு தான், இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன். அஞ்சலி நான் விரும்பினதை சொல்லவே இல்லைல்ல, அதான் நான் செஞ்ச தப்பு அப்படிங்கிறாங்க. முடியுது.